இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடியது உங்களை நீங்களே நேசியுங்கள், செல்ஃப் லவ் ஜேர்னி. ஒரு சுய அன்பு எல்லாருக்குமே தேவை. நமக்கே பிடிக்கலைன்னா யாருக்கு பிடிக்க போகுது? அப்போ முதல் பணி நம்ம மேலே அன்பு செலுத்தணும், நம்மளை நாமளே நேசிக்கணும். அப்படின்னா தான் நம்முடைய பயணம் சிறப்பாக இருக்கும். அடுத்தவங்ககிட்ட நம்ம அன்பை காமிக்கவும் முடியும். அதான் உங்களை நீங்களே நேசிக்கணும் அப்படிங்கும்போது இது ஒரு பயணம். இந்த பயணத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் தேவை. என்கிட்ட என்ன இருக்கும்? ப்ளஸ் இருக்கும், அதான் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லக்கூடியது. என்கிட்ட என்ன இருக்கலாம்? மைனஸ் இருக்கலாம். மனிதனுக்கு இயல்பு நெகட்டிவ்ங்கிறது மனிதனுடைய இயல்பு. அப்போ அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். என்கிட்ட ப்ளஸ் இருக்குது, என்கிட்ட இதெல்லாம் மைனஸ் இருக்குங்கிறத நம்ம என்ன செய்யணும்? அக்செப்ட் பண்ணணும். ஹூ யூ ஆர் அப்படிங்கிற நமக்கு தெரியணும். நீ யாருங்கிறது நம்மளை தவிர வேற யாருக்கு அதிகமாக தெரிஞ்சிட போகுது. அப்போ நம்மளை நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ஞ்சாத்த நம்மளை நேசிக்க முடியும். அப்படி நேசிக்கும் பொழுது நம்முடைய மென்டல் ஹெல்த்தாக இருக்கட்டும், இல்லை ஒரு எமோஷ்னல் இருக்கட்டும், இல்லை ஃபிசிக்கலாக உடம்பு நல்லா இருக்கிறதாக இருக்கட்டும், இது எல்லாமே நடக்கும் எப்போ நீங்கள் உங்களை அறிந்து கொண்டால். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது செல்ஃப் லவ் ஜேர்னி. ஜேர்னினா என்னது? பயணம். இந்த பயணம் ஒரு தொடர்கதை. இப்போ இதில் இன்றைக்கி நம்ம குறிப்பாக பார்க்கக்கூடியது ஒரு 10 விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம் நான் ஏற்கனவே சொன்னது செல்ஃப் அக்செப்டன்ஸ். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அக்னாலேஜ் பண்ணுங்க. நம்மளை தவிர வேறு யாருக்கு தெரியும்? அப்போ நம்மகிட்ட ஒரு குறை இருக்கும் பட்சத்தில் அந்த குறையை ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்ம மைண்டில் என்ன சொல்லலாம்? இந்த உலகத்தில் குறையில்லாத மனுஷன் யாரையா இருக்கா? எல்லாத்தையும் ஒன்று இருக்கும். ஒருத்தன் கோபக்காரனாக இருப்பான், ஒருத்தன் செலவாளியாக இருப்பான், ஒருத்தன் நிறைய கெட்ட வழக்கங்களுக்குரியவனாக இருப்பான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெட்ட வழக்கங்கள் என்ன செய்யலாம்? இருக்கலாம். இப்போ முதல் நம்ம அக்செப்ட் பண்ணாதே நம்ம திருத்த முடியும். அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், நான் ஒரு குடியாரேன் அப்படிங்கிற அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. முதல் ஸ்டேஜ் என்னது? யூ ஷுட் அக்செப்ட் யுவர் செல்ஃப் அக்செப்டன்ஸ். ரெண்டாவது பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். நம்மளை பற்றி பொதுவாகவே பாசிட்டிவாக பேசணும், நமக்கு பிடிக்கணும். யூ ஷுட் பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். உங்களை பிடிக்கணும். நம்மகிட்ட நெகட்டிவ் தாட்ஸ் வரும் பொழுது, அதாவது ஒரு எதிர்மறையான சொல்கிறோம் இல்லையா, நான் அதுக்கு ஆக மாட்டேன், இல்லை எனக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்கிறது போல, என்னால் முடியும், எனக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது, அந்த கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது, இதை என்னால் ஜெயிச்சு காமிக்க முடியும் கூடிய மாதிரி நம்ம மாற்றணும். மூணாவது செல்ஃப் கேர் ரிச்சுவல்ஸ். இந்த செல்ஃப் கேர் ரிச்சுவல்ஸை பொறுத்த வரைக்கும் தினசரி நம்ம எப்படி நம்மளை வாழ்க்கை, அதாவது முதல் என்ன சொன்னாங்க? மென்டல், நம்முடைய எமோஷ்னல், இது போக ஃபிசிக்கல். இந்த மூணுமே நம்மகிட்ட என்ன இருக்கணும்? நல்லா இருக்கணும். உடம்பு இருந்தால் தான் எல்லாமே, மனசு நல்லா இருந்தால் தான் அதுக்கு மேலே எல்லாத்துக்குமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அப்போ ஒரு மெடிடேஷன் பண்ணுற மூலமாக நமக்கு என்ன செய்யலாம்? ஒரு எமோஷ்னல் பேலன்ஸை நம்மகிட்ட கொண்டு வரலாம். இல்லை ஒரு ஃபிசிக்கலாகவே நம்ம ஸ்ட்ரென்த்தை நம்மளால் கொண்டு வர முடியும். அப்போ நம்மகிட்ட என்ன வேணும்? செல்ஃப் கேராக தினசரி வாழ்க்கையில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை ஒரு நல்ல ஹாபி இருக்கலாம், ஒரு படிக்கலாம். எது நம்மளை மகிழ்விக்குமோ அதை நம்ம என்ன செய்யணும்? நாலாவது செட் பவுண்ட்ரிஸ். நம்மளை சுற்றி ஒரு பவுண்ட்ரி இருக்கும். இந்த பவுண்ட்ரி எதுக்காகனா, இஃப் யூ வாண்ட் டு சே நோ, சே நோ. ஒரு விஷயத்த நம்ம மனசு வேணான்னு சொல்லுது, நோன்னு சொல்ல வேண்டியிருக்கு. நான் வரமாட்டேன், இந்த இடத்துக்கு நான் வரலன்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஏதோ நமக்கு வேலைப்பளு இருக்குது, ஏற்கனவே நம்ம டயர்டாக இருக்கோம், நமக்கு நெருங்கிய நண்பரோ ரிலேட்டிவோ இல்லை ஒரு புது இதுலையோ நம்மகிட்ட ஒரு விஷயத்துக்கு கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? சரி, நம்மளை தப்பாக நினச்சிக்கிடுவாரோ, நம்ம அப்புறம் வரோம், ஏதோ நம்மளாக கன்ஃபியூஸ் பண்ணி
நோன்னு சொல்கிற இடத்துல எஸ்ஸுங்கிற வார்த்தையை சொல்கிறோம். அது கெட்ட வழக்கமாக கூட இருக்கலாம். வாடா வீக்கெண்ட் வா வெளியே தண்ணி அடிப்போம். நோன்னு நம்ம சொல்ல மனசு சொல்லும். சரி நண்பன் கூப்பிடுறேன் போவோமே. யூ வாண்ட் டு சே நோ, சே நோ. அது அந்த நேரத்துக்கு நம்ம நெருடலாக இருக்குமே தவிர அது நம்மளை என்ன செய்யாது, கண்டிப்பாக கீழே கொண்டு போகாது. 5 forgive yourself. ஒருவேளை நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோம், என்ன செய்யணும், நம்மளை மன்னிக்க கற்றுக்கணும். டேய் பரவாயில்லடா விட்றா, அடுத்து செய்யாதடா, தெரியாம தானே பண்ண, இல்லை தெரிஞ்சே பண்ணால் கூட இது உனக்கு தேவையா, இனிமேல் இந்த தவறை பண்ணாத, இதனால் என்னென்ன பிரச்சனை வந்துச்சுன்னு பாரு, நம்மகிட்ட சொல்லி நம்மளை மன்னிக்கக்கூடிய பக்குவம் நமக்கு என்ன செய்யணும், வரணும். எப்போ நம்ம அதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ நம்முடைய வளர்ச்சி அதை நல்லாவே இருக்கும். 6வது, நர்ச்சர் யுவர் மைண்ட் அண்ட் பாடி. நம்முடைய மைண்டை என்ன செய்யணும், பக்குவப்படுத்தணும். நம்முடைய உடம்பை பக்குவப்படுத்தணும். எப்போ நம்ம உடம்பை பக்குவப்படும்னா நம்ம எடுத்துக்கிடக்கூடிய உணவு முறையில் கூட இருக்குது. நம்ம என்ன உணவு எடுத்துக்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய மனம், மைண்ட் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நம்முடைய மைண்டை நம்ம என்ன செய்யணும், நல்லாவே வச்சுக்கிறதுக்கு நம்முடைய உணவு பழக்கம் சிறந்த முறையில் இருந்தால் நம்முடைய பாடி நல்லா இருக்கும். இப்போ மைண்டு நல்லா இருக்கணும்னா அதற்கு தகுந்த மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ 7, செலிப்ரேட் ஸ்மால் வின்ஸ். சின்ன சின்ன வெற்றியை கொண்டாடுங்கட்டே, அசத்திட்டார் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ என்ன இருக்குது, எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறீங்களோ இல்லையோ, உங்களை பாராட்டிக்கணும். சரி நீங்கள் நல்லா பண்ண, நீங்கள் நல்லா பேசுன, இன்றைக்கி மீட்டிங்கில் நல்லா அருமையாக பேசுன, இல்லை இந்த வேலையை கட்சி தான் முடிச்சப்பா, அது சின்ன வேலையாக கூட இருந்துட்டு போகுது. சார் இன்றைக்கி 11 மணிக்கில் கணக்கில் முடிக்க நினச்சேன், இன்றைக்கி 10:15 அக்யூரேட்டாக முடிச்சிட்டப்பா, வெரி குட். இன்றைக்கி உன் குழந்தைக்கு நல்லா பாடம் சொல்லி கொடுத்த, இல்லை உன் குழந்தையோட நல்லா என்ன செஞ்ச, நீ பேசி மனம் விட்டு பேசிக்கிட்டு இருந்த, அவளை சந்தோஷப்படுத்தின, வெரி குட். சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் கூட அதை கொண்டாடுங்கள். 8, சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவிட்டி. எப்பயுமே நம்ம என்ன செய்யணும், நெகட்டிவ் எப்போ வரும், இது பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். எப்போ நெகட்டிவ்னஸ் வரும், நம்மளை சுற்றி நெகட்டிவ்னஸ் இருந்தால் நம்முடைய மனது நெகட்டிவாக போயிடும். ஐயோ நம்மளால் முடியாதுங்க, தோற்றுருவோன்னு சொல்லும், சரிப்பட்டு வராதுமோ, இது போகிறவர்களை என்ன பிரச்சனை வருதுமோ. ஆனால் எப்போ ஒரு பாசிட்டிவான ஃப்ரெண்ட்ஸு, ஒரு நெகட்டிவாக பேசக்கூடியவங்க கொஞ்சம் நம்ம விலகி இருங்க. எப்பயுமே பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ். புத்தகம் படிக்கிறீங்களா, பாசிட்டிவ். ஒரு வீடியோ பார்க்குறீங்களா, பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி, நம்மளை சுற்றி ஒரு எனர்ஜி இருக்கும், மனிதருக்கு தெரியாத ஒரு எனர்ஜி இருக்கும். அது நெகட்டிவிட்டி நம்மகிட்ட வர விடாது. எப்போ நம்மகிட்ட பாசிட்டிவிட்டி கூடிக்கிட்டே போகணும். சில கோயிலுக்கு போகிறேன், ஏன் கோயிலுக்கு போகிறாங்க, கோயிலுக்கு போனால் என் மனசு நல்லா இருக்குது, ஆனால் அங்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அதனால தான் கோயிலில் போய் உட்கார்ந்துருந்தோம்னா யூ வில் கெட் பாசிட்டிவ் வைப்ரேஷன். 9, ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட். நன்றி உள்ளவனாக நம்ம இருப்போம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நன்றிங்கிறது மனிதனுக்கு தேவை. அப்போ அந்த நன்றிக்கு அன்னன்னைக்கு நம்ம செய்த வேலைக்காக இருந்தாலும் கூட தேங்க்ஸ் சார், நீங்கள் நல்லா பண்ண, நல்லா பிஹேவ் பண்ண, அப்படிங்கக்கூடிய பழக்கங்கள் நமக்கு என்ன செய்யணும், வரணும். தினசரி நன்றி கூற நமக்கு கடமை இருக்குது. கடைசி 10வது பாயிண்ட்டு, பி பேஷியன்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட். பொறுமை, மனிதனுக்கு பொறுமை அவசியம். பொறுமை கடலினும் பெரிது அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம சொல்கிறோம். அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க, ஒர்க்கை நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ உங்களை நோக்கி என்ன செய்யும், நமக்கு வெற்றிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போ மனிதனுக்கு பொறுமையாக இருக்கும் பொழுது நம்மளை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். நம்மளை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு லவ் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மகிட்ட ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, மற்றவர்களையும் படுத்துவோம். ஆனால் இதில் சில சேலஞ்சஸ்லாம் இருக்குது, அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.